அதனால நம்ம எங்கயாவது வெளிய போலாம். ஆமா, நாளைக்கு எதுக்காக லீவு? உனக்கு தெரியாதா? நாளைக்கு சாட்டர்டே. சாட்டர்டேனா வீக்கெண்ட் லீவு. அதனால நாளைக்கு நம்ம எல்லாரும் ஜாலியா வெளிய போறோம். நான் எப்படி இத மறந்தேன்னு எனக்கே தெரியல. பரவாயில்ல விடு, அதான் நான் ஞாபகப்படுத்திட்டேன்ல. ஒரு விஷயம் தெரியுமா, நான் இது வரைக்கும் மறந்ததே இல்ல. பரவாயில்ல விடு, இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்ங்கறத பத்தி யோசி. ஜோஷ், எங்க போலாம் நீயே சொல்லு. நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்ட பார்க்க போறேன். அவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும். எனக்கு எந்த வழியும் இல்ல, உன் கூட வரலாமான்னு யோசிக்கிறேன். யோசிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, எது வந்தாலும் சீக்கிரமா யோசி. நீ என்ன பண்ண போற ஜோ? ஜோ, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாம இங்க இல்லாம வெளிய போய் செலிப்ரேட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஆமா, நம்ம டெய்லி இங்க தானே இருக்கோம், ஒரு சேஞ்சுக்காக வெளிய போலாம். ஆமா, நீ சொல்றது சரிதான். இதுக்கு நானும் ஓகே. ஓகே, நானும் வரேன். அது சரி, இப்போ எங்க போற? இதுக்கு வேண்டிய சில ஏற்பாடுலாம் செஞ்சுட்டு வரேன். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க குழந்தைகளா. இந்த வீக்கெண்ட் ஹாலிடேவை நாங்க எல்லாரும் வெளிய போய் செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். ஆக்சுவலா நாங்க எங்க இருந்து ரொம்ப போர் அடிக்குது, அதனால வெளியில போய் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஓ இல்ல மிஸ்டர் மால்கம், நாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளிய போயிட்டு நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறோம். நாங்க இந்த ஸ்கூல்லயே இருக்கோம் இல்லையா, வெளிய போனா எங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இங்க போர் அடிக்குது. ஓகே, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். கில்பர்ட், என்ன பேசாம இருக்கிற? இவங்க சொல்றத கேட்டேல்ல? ஆமா கேட்டேன். ஆனா இவங்க சொல்றதுல எனக்கு உடன்பாடே இல்ல. அத நாங்க தான் சொல்லணும். மறுபடியும் எங்களுக்கு லீவே கிடைக்காது. ஒரு நாள் எங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் சார். இல்லனா நீங்க என்ன சொல்றீங்களோ அத நாங்க செய்றோம். ஓ அப்படியா? இல்ல, அவன் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் சொன்னான். சாரி கில்பர்ட், இவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்து கொடு, புரியுதா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. டைம் நல்லா இருக்கு. அவர் வேற எதுவும் சொல்லல, நாங்க வெளிய போறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ண சொன்னாரு. இருந்தாலும் நான் முடிவு செய்ய எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓ ப்ளீஸ். கில்பர்ட், இவங்களுக்கு தேவையான உதவியை நீ செஞ்சு கொடு. எதுக்கு இந்த ஆளு குழப்புறான்? சொன்னது கேட்டதில்ல? ஓ கேட்டுச்சு, நான் அதை செஞ்சு முடிச்சிடறேன். சீக்கிரம் ஏற்பாடு செய்ய. வேற ஒண்ணும் சந்தேகம் இல்லையா? இல்ல. உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஏய் ஜாலி, சார் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஜோஷ், யார் யாருக்கு என்ன வேணுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க, நான் லிஸ்ட் எடுக்க போறேன். எனக்கு எதுவும் தேவையில்ல, எனக்கு தேவையானதெல்லாம் நானே வாங்கிக்கிறேன். பார்ட்டி எல்லாம் தனித்தனியா செலிப்ரேட் பண்ண கூடாது. முடியாது. உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ற? என்னோட பழைய ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றதை தான் கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதை நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். இப்போ அதுக்கு என்ன பண்றது? ஒண்ணு வேணாம், என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு ஜூஸ். ஓகே, அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்வீட்டும் கேக்கும் அரேஞ்ச் பண்றேன். ஜோ, உனக்கு சாண்ட்விச்னா பிடிக்கும்ல? பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு பஃப்ஸ் தான் பிடிக்கும்னா அதை வாங்கிக்கிறேன். வேற ஏதாவது வேணும்னாலும் முன்னாடியே சொல்லுங்க, வாங்கிக்கலாம். இந்த டீமுக்கு இவ லீடரா இருக்க முடியாது. எங்க என்ன புடி பார்க்கலாம், சீக்கிரம் ஓடி வா. நான் இந்த பார்ட்டிக்கு வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. குழந்தைகள் ஏற்பாடு செய்யற பார்ட்டி நாம போய் தான் ஆகணும். ஆனா என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு யாருமே வரலையே. நீ அவங்கள கூப்பிட்டுருக்க மாட்ட. நான் இன்வைட் பண்ணலைனாலும் வரணும். கூப்பிடலன்னா யாருமே வரமாட்டாங்க, அதை புரிஞ்சுக்க முதல்ல. சரி, இப்போ போலாமா வேண்டாமா? இல்ல கண்டிப்பா போய் தான் ஆகணும். இத வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் பயமுறுத்தலாமா? ஓகே, இது உண்மையிலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என் ஐடியா மிஸ் ஆகாது. ஓகே, நீ இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணு. வேணாம். சரி, இதை நீ எடுத்துட்டு போய் அந்த மூலையில கட்டு. குடவுனுக்கு போய் கொஞ்சம் காஸ்டியூம் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இதை செய், அதுக்கப்புறம் குடவுனுக்கு போலாம். இவன் சொல்றதையே சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏய், என்னாச்சு உனக்கு? இல்ல ஒண்ணும் ஆகல. ஏய், இங்க பாரு. என்னது இது? எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கு.
ஓ இங்க வந்து பாரு. நீ வழி விட்டா தானே? இத பாரு. ஓ இந்த சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா இது கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. பயமா இருக்கா? இதுக்கெல்லாம் பயப்பட கூடாது புரியுதா? ஆமா இந்த காஸ்டியூம்ஸ் ஏன் இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணல? அந்த கதெல்லாம் உனக்கு எதுக்கு? வேணும்னா எடுத்துக்க. இல்ல எனக்கு வேணாம். உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்க. இந்த காஸ்டியூம்ஸ் வச்சு பயமுறுத்தலாம். வேணும்ன்றத நீ எடுத்துக்க. சரி நான் எடுக்கிறேன். இது போட்டா எனக்கு உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். சரி வா நம்ம சீக்கிரம் போகலாம். ஜோஸ் காஸ்டியூம் எடுக்க போனா இன்னும் வரவே இல்லையே. இந்த காஸ்டியூம் எனக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஜோ நீ இன்னும் ரெடி ஆகலையா? இன்னும் எவ்வளவு நேரம் தான் எடுத்துப்பாலும். இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ரெடி ஆகு. கண்டுபிடிச்சிட்டேன். சரி வா போலாம். ஹேய் நாங்க தான். நான் உண்மையிலேயே பயந்து போயிட்டேன். பரவாயில்ல விடு. ஆனா இது உண்மையிலேயே பயமா இருக்குல்ல? ஜோ உன்னோட காஸ்டியூம் எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். உங்களுது நல்லா தான் இருக்கு. நான் உண்மையா தான் சொல்றேன். சரி வாங்க, லேட் ஆயிடுச்சு. இந்த பார்ட்டி முடியற வரைக்கும் இவளோட சேட்டையே தாங்க முடியாது. பரவாயில்ல விடு. Ladies and gentlemen, இந்த ஸ்கூலின் முதலாம் ஆண்டு நிறைவு விழாக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஓ சூப்பர். சும்மா சொல்லக்கூடாது விக்டோரியா, நீ கலக்கிட்ட. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. ஓ ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க வேற எதுவும் காஸ்டியூம் போடலையா? ஏன் இது உனக்கு பிடிக்கலையா? இது ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்களே. நான் எப்படி வந்திருக்கேன் பாத்தீங்களா? உண்மையை சொல்லணும்னா நல்லா தான் இருக்கு. இன்சல்ட் பண்ண கூடாது. அது எனக்கும் தெரியும். ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சரி வாங்க நாம கொண்டாடுவோம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே நிக்கிறீங்க. இல்ல போய் என்ஜாய் பண்ணுங்க. அங்க பாரு மிஸ்டர் மால்கம் சாப்பிட போறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு பசி அதிகமாயிடுச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேண்டாம் சார். பாட்டி உங்களுக்கு ஓகே தானே சார்? ஒரு நிமிஷம். இதை எதுக்காக வச்சிருக்கீங்க? எனக்கும் ரொம்ப பசிக்குது. இதோ பாத்தியா, இந்த சிம்பலை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். இல்ல சார், நாங்க சும்மா ஒரு டிசைன் தான் பண்ணோம். ஓ அப்படியா? ஓ பிரில்லியன்ட், சூப்பரா இருக்கு. அங்க பாரு கில்பர்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாட்டிக்க போறாரு. எப்பா வேணும்னா நீ உட்காந்துக்கப்பா. ஏன்பா உட்காந்ததுக்கு அப்புறம் தொந்தரவு பண்ற? ஓகே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாரு. இங்க நடக்குது, புயல் அடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்யும்னு நினைக்கிறேன். Oh no, நான் செஞ்ச டெக்கரேஷன் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடுமா, இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. சரி சரி, அப்ப நம்ம பார்ட்டி எல்லாம் முடிச்சுக்கலாம்ல?
அது வந்து பொம்மை மாதிரி இருக்கு. பொம்மை இல்ல ஜோஷ், அது நீ தானே? நான் இங்க இருக்கேன். எங்க? இங்க இருக்கேன். நீங்க அவனை பாத்தீங்களா? இல்லையே. எல்லா டீச்சர்ஸும் போயிட்டாங்க. மிஸ்டர் மால்கம், மிஸ்டர் கில்பர்ட், யாருமே இல்ல. நாம இப்ப என்ன பண்றது? என் கூட வாங்க, மறுபடியும் போய் அவங்கள கூட்டிட்டு வரலாம். இந்த பார்ட்டி ரொம்ப சொதப்பலாயிடுச்சு. இங்க பாருங்க, இதுதான் மிஸ்டர் மால்கம் மூக்குல போட்டிருந்தாரு. இது கில்பர்ட்டோடது. எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சத்தம் கேக்குது. அது வந்து எல்லாரும் எங்க போயிட்டீங்க? மிஸ்டர் மால்கம், ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. இங்கேயும் இல்ல. ஒருவேளை அவங்க அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கலாம். அவங்க திடீர்னு எங்க போயிட்டாங்க தெரியலையே. அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. நான் கிளம்புறேன். எங்க போற? அவங்கள தேடி பிரயோஜனம் இல்ல. அதனால நான் என் பெட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். இந்த காஸ்டியூமோடவா போய் தூங்க போறேன்? இல்ல, இதெல்லாம் எடுத்துருவேன். ஹேய், இந்த விக்கி என் தலையில இருந்து வர மாட்டேங்குது. இரு, நான் ட்ரை பண்றேன். ஏய் விடு, அது என்னோட முடி. ஓ அப்படியா? என்ன நடந்தது? இந்த காஸ்டியூம் என்னால எடுக்க முடியல. இது எப்படி நடந்தது? நம்ம பழைய உருவம் கிடைக்காது. ஓ, உன்னால மாற முடியலனா நம்மலாம் பேய் ஆயிட்டோமா? எனக்கு அப்படிதான் தோணுது. நான் பேய் இல்ல. ஆ, என்ன சத்தம் அது? நம்ம எங்கேயோ வந்து வசமா மாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன பண்றது? இந்த குரலை நான் கேட்டதே இல்ல. அதுவும் இல்லாம ரொம்ப பெருசா இருக்கு. பின்னாடி யார் வந்தது பாத்தீங்களா? நான் பார்க்கவே இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன பண்றதுனே புரியல. இங்க பாரு என்னோட மூக்கு. இத நான் எப்படி சரி பண்றதுனே தெரியல. இல்ல, இது உனக்கு நல்லதா இருக்கு. உன் வாயை மூடு. இல்ல, நான் வேணும்னே பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது. நம்மளுக்கு ஏதோ சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அது எப்படி வந்ததுன்னு தெரியல. எனக்கு என்ன சக்தி இருக்குன்னு பாக்குறேன். ஏய், என்னால மேல ஏற முடியுது. நீயும் ட்ரை பண்ணி பாரு. ஏய், நாய் மாதிரி சரியாத. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க. நான் சொல்றத கேளுங்க. இதெல்லாம் உங்களோட தப்பு தான். நான் என்ன பண்ணேன்? நீங்க எல்லாம் சொன்னீங்களே தான் நான் இந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு வந்தேன். முதல்ல நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். ஏடா கூடமா பேசினா உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். ஏய், உன் கை பளபளப்பா இருக்கு. இது எல்லாமே மேஜிக் தான். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன சொல்லு. நாம திரும்பி பார்ட்டி நடந்த இடத்துக்கு போலாம். இப்ப அங்க போய் என்ன பண்றது? அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆச்சு. நாம அந்த இடத்துக்கு போறதுனால ஒருவேளை ஏதாவது மாற்றம் கிடைக்கலாம். ஆனா மிஸ்டர் மால்கமையும் மத்தவங்களையும் காணுமே. அவங்கள அப்புறம் தேடலாம். முதல்ல நம்மளுக்கு நம்ம உருவம் தேவை. ஆ, நெருப்பு என்ன சுட்டுடுச்சு. வாங்க போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க ரொம்ப இருட்டாயிடுச்சு. நான் முதல்ல வெளிச்சத்தை வர வைக்கிறேன். அப்புறம் நம்ம எல்லாரும் போலாம். ஏய், நீ புத்திசாலிதான். கலக்கிட்ட போ. சரி, வாங்க போலாம். எல்லாரும் கை தட்டிக்கிட்டே வாங்க.
கண்டுபிடிச்சிட்டேன். பூண்டு வாசனை அங்க பாருங்க. நான் இப்போதான் இத பாக்குறேன். பின்னாடி வந்துருங்க. ஓ, என்ன காப்பாத்திட்ட. தேங்க்ஸ் ஜோஷ். சரி, அதை வச்சுட்டு வா. தோ வந்துட்டேன். ஜோஷ், நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடியே வா. ஜோஷ். ஆமா, இது என்னடா? எனக்கு எந்த ஸ்மெல்லும் வரல. இது ஏதோ கிச்சன் ரூம் மாதிரி இருக்கு. எந்த ஸ்மெல்லும் வரல. சரி வாங்க, நம்ம அந்த பக்கமா போய் பார்க்கலாம். திறக்க முடியல. சரி, நான் ட்ரை பண்றேன். அண்டா கா கசுன், அபு கா குசுன், திறந்திரு சீசே. பரவாயில்ல, பழைய மந்திரங்கள் கூட ஒர்க் அவுட் ஆகுதுல்ல. விக்டோரியா, அவளை காணோம். மிச்சம் நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். ஆமா, நம்ம 2 பேரும் ஒண்ணா கை பிடிச்சுக்கலாம், இல்லனா தொலைஞ்சிருவோம். ஓகே, மெதுவா புடி. சரி வா, நம்ம அந்த பக்கமா போய் பார்க்கலாம். இங்க ஒரு டோர் இருக்கு. இதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாம். உள்ள எதுவுமே இல்ல. ஒரு நிமிஷம், இது என்னன்னு பாரு. அதுல என்ன போட்டிருக்கு? ட்ரிக்ஸ் தி ட்ரீட். இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ ஜோ, நீயும் என்ன விட்டுட்டு போயிட்டியா? இது என்னன்னே தெரியலையே. என்ன விட்டுட்டு எல்லாரும் எங்க போயிட்டீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை விட்டுடு. ட்ரிக்ஸ் தி ட்ரீட். நீங்க தான் இந்த ட்ரிக் எல்லாம் பண்ணீங்களா? உண்மையை சொல்லுங்க. நாங்க பயந்தே போயிட்டோம். ஏன் இப்படி செஞ்சீங்க? நீங்க எங்களை பயமுறுத்த நினைச்சீங்க, நாங்க உங்களை பயமுறுத்திட்டோம். ஓகே, அதுக்காக இவ்வளவு பயங்கரமாவா எங்களை பயமுறுத்துது? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பயமுறுத்தாதீங்க. நீங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா, அதுவே பெரிய விஷயம். எங்க கிட்ட எவ்வளவு தைரியம் இருக்குன்னு செக் பண்ணீங்களா? ரொம்ப சரியா சொன்னீங்க. சின்ன பசங்களான உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு நாங்க சோதிச்சு பார்த்தோம். நீங்க தைரியமான பசங்கங்கறத நிரூபிச்சிட்டீங்க. அடுத்த வாரம் நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்கறேன். அந்த பார்ட்டிக்கு நம்ம சைலண்டா போகணும். சும்மாரு. குழந்தைகளா, நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் இதை செஞ்சோம். வேற யாராவது இருந்தா பயத்துல செத்தே போயிருப்பாங்க. ஆனா நீங்க தைரியமா சமாளிச்சு தைரியசாலி குழந்தைகள் தான் நிரூபிச்சிட்டீங்க. இந்த மனோதைரியம் தான் உங்களுக்கு எப்பவுமே வேணும். எப்பவும் பயப்படவே கூடாது. நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஓகே, என்ன அமைதியா இருக்கீங்க? வாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இதுக்கு விளக்கம் வேற சொல்றீங்களா? பார்ட்டில எல்லாமே நல்லா இருந்தது. நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன்.
இப்போ நாட போறேன் டான்ஸ். சரி போலாமா? ஓகே ஓகே போலாம். எவ்வளவு நேரம்? சீக்கிரம் இருங்க. ஆமா இப்போ நம்ம எங்க போறோம்? எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியாது. வண்டிய மெல்லமா போக சொல்லுங்க, வேகமா போனா எனக்கு தலை சுத்தும். உனக்கு மட்டும் இல்ல, வேகமா போன டிரைவருக்கே தலை சுத்தும்.